ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் ஜிங்கி பார்சல் டொமினோஸ் ஸ்டைலில் பார்க்கலாம். அதுக்கு நான் வெதுவெதுப்பான தண்ணி அரை கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு சர்க்கரை சுகர் இருக்கு இல்லையா, அது 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியில். அதாவது தண்ணி நம்ம கை தொட்டு பார்க்கும்போது லைட் சூடில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ தண்ணியில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க்கோ இல்லாட்டி ஸ்பூனோ வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா நுர தள்ளி இருக்குது. ஸோ நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வச்சுட்டு நம்ம மைதா இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார். அந்த ஈஸ்ட் தண்ணியோடு நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம தெளித்து தான் நம்ம பிசையணும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு லிக்விட் ஆயிரும். டோ நல்லா சாஃப்டாக பிசையணும். நான் தண்ணி தெளித்து பிசையும் போது எனக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணியே தேவைப்பட்டுச்சு. நீங்கள் நார்மல் கோல்ட் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு நம்ம பிசையும் போது நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா பவுலில் நல்லா நீட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கிங் சர்ஃபேஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மாவை நல்லா நீட் பண்ணணும். நம்ம நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைய தான் நமக்கு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்கள்கிட்ட டோ மிக்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி கை வச்சு தான் நான் பிசைகிறேன். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் கழித்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம நீட் பண்ணது. இதை ஒரு பவுலில் போட்டுட்டு மேலே லேயர் காயாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். டபுள் த சைஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ரூம் டெம்பரேச்சரில். டூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தா நமக்கு டபுள் த சைஸில் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஜஸ்ட் இன்னொரு 2 மினிட்ஸ் நீட் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜிங்கி பார்சலுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். பன்னீர் ஸ்டஃபிங்க்கு நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அண்ட் பட்டர் சேர்த்துக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் ஆயில் அண்ட் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி, வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, காஞ்ச வெந்தயக்கீரை, அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் லோவாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்யூபாக பன்னீர், அந்த 100 கிராம்ஸை நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மசாலா பன்னீரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளான ஸ்டஃபிங் தான், பட் யம்மியாக இருக்கும். இதே பன்னீருக்கு பதிலாக நீங்கள் எக் ஆட் பண்ணிங்கன்னா எக் மசாலா, மஷ்ரூம் ஆட் பண்ணிங்கன்னா அது மஷ்ரூம் மசாலா. சிம்பிள் மசாலா தான், பட் டேஸ்ட் அவ்வளோ யம்மியாக இருக்கும். அடுத்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்சா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலான கெட்சப் எடுத்துக்கலாம், டொமேட்டோ கெட்சப். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் அண்ட் ஆரிகானோ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஹோம்மேட் சாஸ் ரெடி. இந்த சாஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள்
ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிரெட் டோஸ்ட்டு அப்புறம் எக் ஆம்லெட் சப்பாத்தி ரோலுக்கெலாம் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஜிங்கி பார்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நீட் பண்ணி வச்சுருக்க டோ வந்து 6 to 7 போர்ஷன்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி குட்டி குட்டி பால்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 கப் மாவுக்கு எனக்கு 7 ஜிங்கி பார்சல்ஸ் கிடச்சிச்சு, அதாவது மீடியம் சைஸு. உங்களுக்கு பெரிய சைஸாவோ இல்லை மீடியம் சைஸாவோ நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை மாதிரி நீங்கள் பால் சைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் மைதா மாவு இல்லாட்டி நீங்கள் மேஸ் ஃப்ளார்னு கிடைக்கும், நீங்கள் அதை வந்து நீங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு லைட்டாக ரோலிங் பின் வச்சு ரோல் பண்ணிவிட்டு சீஸ் இருக்கு இல்லையா, நான் வந்து இன்றைக்கி நார்மல் க்யூப் சீஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் சீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஹோம்மேட் சாஸ் பண்ணோம் இல்லையா, அதையும் உங்களுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அப்ளை பண்ணிவிட்டு மசாலாவில் கோட் பண்ண பன்னீர் வந்து நான் இன்றைக்கி 6 to 7 க்யூப்ஸ் வைக்கிறேன் உள்ளே வச்சுட்டு அண்ட் மேலே அகெயின் சீஸ் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் 3 ட்ரையாங்கிள் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஜிங்கி பார்சல், அதாவது டொமினோ ஸ்டைலில் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் டூ மச் ப்ரெஷர்லாம் போட வேண்டாம், ஜஸ்ட் நார்மலாக ப்ரெஸ் பண்ணிட்டாலே அது க்ளோஸ் ஆகிடும் பார்சல். வாட்டர் அப்ளை பண்ணும்போது லைட்டாக நீங்கள் உங்கள் ஃபிங்கர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ரொம்பவும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த ஓவராக வெட் ஆகி ஓப்பன் ஆகிடும் பார்சல். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதே தான் நான் மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நான் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பேக்கிங் ட்ரேயில் மைதா மாவு லைட்டாக டஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ தட் நமக்கு வந்து பார்சல்ஸ் எதுவும் ஒட்டாமல் இருக்கும். இல்லை நீங்கள் பார்ச்மெண்ட் ஷீட்ஸ் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு மாவு ஆல்ரெடி ப்ரூன் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு ½ அன் ஹவர்லேயே பண்ணிடலாம். நமக்கு மாவு வந்து டபுள் த சைஸ் ஆகிறது தான் ப்ராசஸ், மற்றபடி இது எல்லாமே சிம்பிள் ப்ராசஸ் தான். எனக்கு வந்து 2 கப் மாவுக்கு 7 ஜிங்கி பார்சல்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 15 மினிட்ஸ். பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். அதாவது மேலே வந்து நீங்கள் எக் வாஷ் இல்லாட்டி பட்டரை மெல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து ஆரிகானோ அண்ட் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவன் இருக்கு இல்லையா, அதை 190 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன் சைட் பேக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு சைடு எடுத்து திருப்பிட்டு பேக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே நமக்கு வந்து டொமினோ ஸ்டைலில் அட்டகாசமான பன்னீர் ஜிங்கி பார்சல் ரெடி. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் டொமினோஸில் பண்ணாதது என்னென்னா, நம்ம வந்து மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்ஸ் பேக் ஆனதுக்கப்புறமா, ஸோ தட் நமக்கு வந்து நல்லா அந்த டெக்ஸ்சர் அண்ட் நல்லா கிளேஸ் இருக்கும் அண்ட் நமக்கு மாவும் ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.